அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, காபத்துல்லா உடைக்கப்படுமா? நிச்சயமாக உடைக்கப்படும். காபத்துல்லா உடைக்கப்படுவது மறுமை நாளின் 10 பெரிய அடையாளங்களில் உண்டு. அதே போன்று சஃபா மலையிலிருந்து பிரம்மாண்டமான ஒரு பறவை வரும். பறவை, அது மிருகம் என்று சொல்லுவாங்க, பறவை என்று சொல்லுவாங்க. தாபத்துல் அருள் பறவை, இதுவும் வெளியே வரும். இதுவும் கியாமத்துடைய 10 பெரிய அடையாளங்கள் உண்டு. அதே போன்று காபத்துல்லா கீழிருந்து ஒரு பிரம்மாண்டமான பாம்பு வரும். இது சின்ன அடையாளம். இந்த பாம்பு அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எப்போ வரும் தெரியுமா? யமனிலிருந்து ஒரு காற்று, மனமான ஒரு காற்று வரும். இந்த காற்று முஃமினான மக்களுடைய, சாலிஹான மக்களுடைய கக்கத்தின் கெக்கப்பிரமாக பட்டுடும். பட்டதோடைய எல்லா முஃமின்கள், எல்லா சாலிஹான மக்கள் மௌத்தாகி விடுவாங்க, மரணம் அடைந்து விடுவாங்க. அப்போ யார் மீதம்? ஷைத்தான்களும், பேரளவில் முஸ்லீம்களும், முனாஃபிக்குகளும், முஷ்ரிக்கீங்களும் தான் மீதம். இந்த டைமில் யாரும் காபாவை பெரிசா தவாஃப் செய்ய போக மாட்டாங்க. ஈமான் கலட்டப்பட்டிக்கும் இல்லாத உள்ளத்திலிருந்து. அன்பார்ந்தவர்களே, இந்த டைமில் காபத்துல்லா கீழிருந்து பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு பாம்பு வரும். இந்த பாம்பு அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவு கண்டா காஃபிர்களை வேதனை செய்யும், முனாஃபிக்களை வேதனை செய்யும். அந்த பாம்போட பேர் தான் ஹுரைஷ். இந்த பாம்பை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹுரைஷே, நீ யாரை தேடுறாய்? அந்த பாம்பு சொன்னதாம், நான் 5 பேர்களை தேடுறேன். இந்த விஷயம் மௌசூஅத்து மனாதில் ஆஹிரான்னு சொல்லக்கூடிய கிதாபில் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாம்பு 5 பேர்களை தேடுதான். அந்த விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். சரி, இந்த பாம்பு என்ன செய்யும்டா, அதிகமான மக்களை வேதனை செய்யும், அதிகமான பாவிகளை கொலை செய்யும். இந்த பாம்பு காபத்துல்லால் இருந்து போன பின்னால், இந்த பாம்பு காபத்துல்லா கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பாதுகாத்து கொண்டு இருந்த பாம்பு தான். அந்த பாம்பு அதிலிருந்து அப்படி வெளியே போனது பின்னால் தான் அபிசீனியா, எத்தியோப்பியாவிலிருந்து கால் மெலிஞ்ச ஒரு மன்னன், அவன் பேர் ஜுஸ்வைகத்தைன். இவன் தனியை காபத்துல்லாவை உடைப்பான். யாரும் தடுக்க வைக்க மாட்டாங்க. எல்லா முனாஃபிக்குகளும் பேரளவில் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க. இப்போ கூட என்னவாம், அக்ஸா பள்ளி முசல் கிப்லா யாருக்கிட்ட இருக்குது? யூதர்களோட கையில் இருக்குது. இந்த பலஸ்தீனை சுற்றி எல்லாமே முஸ்லீம் நாடுகள், கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. எல்லாம் கோழைகளை தான் இருக்கிறாங்க. இப்போ கூட அக்ஸா பள்ளி காஃபிர் கையில் தான் இருக்குது. எங்கள்ட முஸ்லீம்கள் வேடிக்கை பார்க்க தான் இருக்கிறாங்களோ தெரியாது. இந்த எல்லாம் கோழைகளாக தான் இருக்கிறாங்க. இந்த பலஸ்தீனில் எவ்வளோ அடி கிடைக்குது முஸ்லீம்களுக்கு, அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க, எவ்வளோ சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க, இரத்த ஆறாக ஓடுது. முழு முஸ்லீம் அரபு நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் 20 லட்சம் மக்கள் கஷ்டப்படுகிறாங்க, மருந்து இல்லை, அடிப்படை வசதி இல்லை. எவ்வளோ சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க, கை கால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அரபு நாடுகள் வேடிக்கையை பார்க்குறாங்க. அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு அடிமைகளாக தான் வாழ்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அந்த சுவைக்கத்தை காபத்துல்லா உடைப்பான். உடைச்சி காபத்துல்லாவுக்கு கீழே உள்ள பொக்கிஷங்களை எடுத்துடுவான். யாரும் தடுக்க வைக்க மாட்டாங்க. எல்லாம் முனாஃபிக்கள், எல்லாம் பேரளவில் முஸ்லீம்கள் தைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், பசித்த நாய்கள் எப்படி சாப்பாட்டுக்கு பாயுமோ இதே போன்று முஸ்லீம்களை கொலை செய்ய அந்நியர்கள் பாய்வாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த டைமில் முஸ்லீம்கள் அதிகமாக ஈப்பாங்களா எண்ணிக்கையில்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக ஈப்பீங்க, ஆனால் யாரையும் பொருட்படுத்த மாட்டீங்க. உங்களோட உள்ளத்தில் வஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் குடிக்கொள்ளும். வஹனண்டா உலகாஷ, மௌத்த வெறுப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, உலகாசில் மூழ்கவானாம். முஸ்லீம்களுக்காண்டி துவா செய்யுங்கோ, பலஸ்தீன மக்களுக்காண்டி துவா செய்யுங்கோ. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். அரபிகள் எல்லாம் கோழைகளாகத்தான் வாழ்கிறாங்க. அல்லாஹ் இவர்களை பாதுகாக்கணும்.